அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவுடைய நல்லாட்சியுடன் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் ஆணையின்படி கோவை மாநகர், கோவை புறநகர் வடக்கு, கோவை புறநகர் தெற்கு 3 மாவட்டத்தினுடைய செயல் வீரர் கூட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பூத் கமிட்டி பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொன்னது போல எப்படி அமைத்திருக்கார் என்ற ஆலோசனை நடைபெற்றது. அதே போல கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாநகராட்சியில் கடுமையான சொத்து தண்ணீர் வரியெல்லாம் உயர்த்தியுள்ளார்கள். அதே போல் சாலைகள் கிராமங்கள்லாம் குடிநீரே இப்போ வருவதில்லை. மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். எந்த அடிப்படை திட்டங்களும் 4 வருடமாக நிறைவேற்றவில்லை. ஆகவே கோவை மாவட்ட நிர்வாகத்தையும் மாநகராட்சியும் உடனடியாக அந்த வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும். அதே போல அடிப்படை திட்டங்களை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று, அதற்காக நிறைவேற்றவில்லை என்றால் உடனடியாக மிக பெரிய ஆர்ப்பாட்டம் இந்த பொதுச் செயலாளர் எடப்பாடியார் உத்தரவிடுங்க கண்டிப்பாக நடத்தப்படும் என்பதையும் இந்த கூட்டத்தில் விவாதித்தோம். அதே போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டம் தரும். இன்றைக்கி இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தில் சிறு தொழில், அதே போல் தொழில் முதலீட்டாளர்கள், வியாபாரிகள், தொழிலாளர்கள், அனைத்து தரப்பு மக்களும் மிகவும் சிரமத்தில் இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் முழுமையாக புறக்கணித்தது மட்டுமல்ல, இன்றைக்கி கைத்தறி, விசைத்தறி எல்லாருமே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் விவாதித்திருக்கோம். கண்டிப்பாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தப் போகிறோம். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் மாறுதல் என்னவென்றால் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால் தான் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் மாற்றம் என்பதை பொதுமக்களும் எல்லாருமே உணர்ந்துள்ளார்கள். ஆகவே கண்டிப்பாக 2026 ஆட்சி மாற்றம் உறுதி. எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திமுகவை புறக்கணிப்பார்கள் மக்கள். கண்டிப்பாக மீண்டும் அதிமுக ஆட்சி வரும். அதே போல் இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு முழுமையாக கட்டிருக்கிறது. யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. சமீபத்தில் இந்த பல்லடத்தில் கூட மூத்தவர்கள், புதியவர்கள் 2 பேர்த்த அடித்து கொண்டு நகையெல்லாம் பணத்தில் அடிச்சுட்டு போகிறாங்க. இது தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு கோவை சுற்றுப்புற மாவட்டங்கள். இன்றைக்கு காலையில் கூட பொள்ளாச்சியில் ஒரு மோசமான சம்பவம். ஒரு மாற்றுத்திறனாளி மன வளர்ச்சி கொண்டவங்க பார்த்தீங்கன்னா அடித்து கொண்டு போச்சிருக்கு. இன்றைக்கி அதுக்கு நேரடியாக நம்மளது தேர்தல் பிரிவு செயலாளர் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர், சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் அவர்கள், கம்சாமன் அவர்கள் நேரடியாக சென்று அதையெல்லாம் பார்த்து தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டு வந்திருக்காரு. நேராக போலீஸ் ஸ்டேஷனே போயிருக்கு. ஆகவே தொடர்ந்து நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சட்ட ஒழுங்கு எடப்பாடியாக இருக்கும்போது, அம்மா இருக்கும்போதும் இன்றைக்கி ஆர்எஸ்புரம் போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் 1 போலீஸ் ஸ்டேஷன்னா இன்றைக்கி இந்தியாவிலே பரிசெல்லாம் வாங்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலை இருக்குது. இதை உடனடியாக தடுக்க வேண்டும். கண்டிப்பாக அந்த சம்பவத்துக்கு உடனடியாக சரியான நடவடிக்கை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி. கடந்த 3 வருடமாக நிதி ஆயோக் புறக்கணித்த முதல்வர் தற்பொழுது நிதி ஆயோக் கூட்டத்துக்காக கலந்து கொண்டு போயிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுதான் நம்ம பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு. நம்முடைய துணைத் தலைவர் நம்ம உதயகுமார் அவர்களும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது மத்திய அரசு தலைவர் புரட்சி எம்ஜிஆர் இருக்கும்போது, அம்மா இருக்கும்போது சரி, யார் முதலமைச்சராக இருக்கும்போதும் மத்திய அரசு எடப்பாடியாக இருக்கும்போது நிறைய நிதி வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மெட்ரோ ரயில் திட்டம் வருவதற்கு அம்மா அவர்களும் எடப்பாடியார் இருக்காங்க. 63,000 கோடிக்கு ஒரே நாளில் அடிக்கல் நாட்டவர் எடப்பாடியார் அவர்கள், மத்திய அமைச்சர், உள்துறை அமைச்சர். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதிகமான திட்டங்கள் மட்டுமல்ல, உள்ளாட்சி துறையில் நான் இருக்கும் பொழுது எடப்பாடி உத்தரவிடுங்க
மற்ற மாநிலங்கள் கட்டப்படாத வீடு கூட தமிழ்நாட்டுக்கு கொண்டு கட்டியிருக்கிறோம். நடந்தாய் வாழி காவேரி திட்டத்துக்கு இன்னைக்கு நிதியை பெற்று தந்தவர் எடப்பாடியார். இப்படி சொல்லிட்டே போகலாம். ஆகவே மத்திய அரசுடைய இது வேணும். இப்போ 3-4 வருஷம் போகாமல் இன்னைக்கு முதலமைச்சர் போயிருக்காரு. இனி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கோவை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் பல இடங்களில் சாலைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது. பல இடங்களில் வந்து சாக்கடை கல்விகள் தூர்வாரப்படாமல் இருக்குது. பருவமழை தொடங்கிருச்சு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நல்ல கேள்வி கேட்டீங்க. பருவமழை தொடங்கிருச்சு. நிறைய சாலைகள் குண்டு குழியுமா இருக்குது. ரொம்ப மக்கள் சிரமப்பட போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி எங்கேயுமே வாய்க்கால் தூர்வாரில். அதே போல் ஏரிக்கு வரக்கூடிய வாய்க்கால்கள் தூர்வாரி வச்சா தான் இன்றைக்கி நொய்யலாற்றில் தண்ணி வரும். எல்லா குளங்களும் நிறையும். அது கூட சரியாக தூர்வாரில். இன்றைக்கி காலையில் கூட அதிகாரி கூட்டத்தில் பேசிட்டு வந்தேன். கூட்டத்துக்கு வரும்போது உடனடியாக தூர்வார வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. நாங்கள் உடனடியாக எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் இந்த அடிப்படை வசதிகள் சரியாக செய்யலை. அதே போல் இந்த நீர்நிலைகள் தூர்வாரில். இந்த பிரச்சனைக்கெல்லாம் நாங்கள் திங்கட்கிழமைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த பாதாள சாக்கடை பணிகள் வந்து போண்டாமல் அதுக்கு தான் பொல்லா ஜெயராமன் அருண்குமார் எல்லாருமே பேசிட்டாங்களாச்சு. அதாவது அதை வந்து உண்மையை தெரியாமல் அதை நான் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு ஒரு மிரட்டல் கடிதம் வந்தது. எங்களுடைய வழக்கறிஞர்கள் எங்களுடைய தலைவர்கள் இல்லை வலியுறுத்தல் மேலே பொதுச்செயலர் வலியுறுத்தல் மேலே இப்போ நேராக போய் கமிஷனர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தாங்க. வழக்கறிஞர் போய் கொடுத்தாங்க. ஆனால் அந்த கடிதத்தை எப்படி எதுக்கு பதவி கொடுத்து விளம்பரப்படுத்தாலும் வருத்தமாக இருக்குது. ஒரு மிரட்டல் கடிதம் வந்தால் அது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்காமல் இதை விளம்பரப்படுத்தி இது இப்படி பண்ணினது வருத்தமாக இருக்குது. ஆகவே என்னை பொறுத்தளவுக்கு இந்த கட்சிக்கோ கோவை மாவட்ட மக்களுக்கும் என் தொகுதி மக்களுக்கும் விசுவாசமாக எப்போ போல் என்னுடைய பயணம் தொடரும். அதே போல் எனக்கு மட்டுமில்லை, யார் அரசியல் தலைவர்களுக்கு இந்த மாதிரி மிரட்டலோ இந்த மாதிரி அச்சுறுத்தல் வரும்போது இருக்கின்ற அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த பாதாள சாக்கடை திட்டம் வந்து நிறைவேற்றாமலே பல இடங்களில் வந்து மக்களுக்கு வந்து அந்த வரி புத்தகம் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் மாநகராட்சி பாதாள சாக்கடை திட்டம் பல பகுதிகளில் நிறைவேற்றலை. ஆனால் அந்த பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் வீடுதோறும் வந்து வரி புத்தகம் வந்து விநியோகிச்சிருக்காங்க மாநகராட்சி நிர்வாகம். மாநகராட்சிக்காக தான் மெயினாக அந்த ஆர்ப்பாட்டமே நாங்கள் அடுத்து நடந்து போகிறோம். என்னென்னா மாநகராட்சியில் வந்து எந்த வேலையுமே செய்யறதில்லை. ஆனால் இந்த வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, இப்படி கடுமையான எல்லாத்துக்கும் வரிகளை உயர்த்தியிருக்காங்க. எதுவுமே செய்யறதில்லை. கண்டிப்பாக அதிமுக எடப்பாடியார் உத்தரவு இணங்க மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். நன்றி.